நன்னினார்க்கு என்றும் நல்லவன் தன்னை நாளும் நாம் உகக்கின்ற பிரானை எண்ணில் தொல்புகழால் உமைநங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கண்ணும் மூன்றுடை கம்பனிம்மானை காண அடியேன் கண் பெற்றவாறே. விண்ணவர்னா தேவர்கள், தேவர்களெல்லாம் தொழுது துதிக்க இருப்பவன் சிவபெருமான். வேதம்தான் விரித்து ஓதவல்லான், வேதங்களை தன்னுடைய வாக்கினால் விரித்து செய்பவன். நன்னினார்க்கென்றும் நல்லவன், நன்னினார் தன்னை அடைந்தவர்களுக்கு என்னாலும் நல்லதையே செய்பவன், மறந்துடக்கூடாது. என்றும் நல்லவன். நேற்று நல்லது செஞ்சாங்க, அப்புறம் இன்னைக்கு செய்யல, நாளைக்கு செய்வோம் அப்படின்னு இல்லை. நேற்று இன்னைக்கு நாளைக்கு என்றும் யாருக்கு? நன்னினார் தன்னை அடைந்தவர்களுக்கு என்றும் நல்லதையே செய்பவன் சிவபெருமான். நாளும் நாம் உகக்கின்ற பிறான், நாள்தோறும் நாம் விரும்புகின்ற தலைவன். நாம் நாள்தோறும் விரும்புகின்ற தலைவன். எண்ணில் தொல்புகழா, கணக்கில்லாத பழமையான புகழ்ந்தர். இந்த புகழ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம செய்யக்கூடிய செயல் எண்ணில்லாதவை. நாம் செய்யற செயல்னால நமக்கு என்ன வந்து சேருங்க? புகழ் வந்து சேரும். இப்படி எண்ணில்லாத செயல்களினால் எண்ணில்லாத புகழ்கள் வரும். ஆனா இங்க உமையம்மைக்கு அப்படி கிடையாதுங்க. அனாதியே புகழ் உடையவள், தொல் புகழ். இங்க வந்ததுனால புகழ் கிடையாது, எப்பயுமே புகழுடையவள். அந்த உமையாகிய நங்கை என்னாலும் துதித்து வழிபட பெற்ற மூன்று கண்ணையுடையவன் ஏகம்பன் மேவி இருக்கக்கூடிய எம் பெருமானை காண அடியேன் கண் பெற்றவார். சிந்தித்து என்றும் நினைத்து எழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவன் தன்னை பந்தித்த வினைப்பற்று அறுப்பானை பாலொடு ஆனஞ்சு மாட்டுகந்தானை அந்தமிழ் புகழால் உமைநங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கந்தவார் சடை கம்பனியம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. இதை பிரிச்சு பிரிச்சு படிக்கிறப்ப பாடுறப்ப நாம் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து பாடினோம்னா அது அப்படியே இன்னும் சுவையா இருக்கும். பண் செய்யுள் இதை மட்டும் எடுத்துக்கிட்டு பாடுறதை விட இதை நீங்க பிரிச்சு பொருள் உணர்ந்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன பண்ணுங்க, இந்த பண்ணோட பாடக்குள்ள இதை அப்படியே அங்கங்க நிறுத்தலாம். நிறுத்தி பாடுறப்ப இன்னும் என்ன பண்ணுங்க, நமக்கு அப்படியே சுவையா இருக்கும். சிந்தித்து என்றும் நினைத்தெழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவன் தன்னை. அப்போ இறைவனது பெருமைகள் பலவற்றை சிந்திக்கணும். அந்த ஞான நூல்களை படித்து கொண்டே இருக்கணும், சிந்தித்துக்கிட்டே, கேட்டதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நாள்தோறும் இறைவன் பெருமைகளை பலவற்றை சிந்தித்து அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு நாளும் இறைவன் பெருமைகளை சிந்திக்க வேண்டும் அர்த்தம். திங்கட்கிழமை சோமவாரத்துக்கு மட்டும், பௌர்ணமி அமாவாசைக்கு பிரதோஷத்துக்கு மட்டும் இல்ல, நாள்தோறும் அவன் பெருமைகளை சிந்திக்கணும். அப்படி சிந்தித்து என்றும் சிந்தித்து அப்படின்னு பொருள். சிந்தித்து என்றுங்கிற பாடல் எப்படி பொருள் கொள்ளணும்? என்றும் சிந்தித்து நினைந்து எழுவார்கள். நாள்தோறும் சிந்திக்கணும்னு ஒரு செய்தி. நாள்தோறும் இறைவன் பெருமைகள் பலவற்றை சிந்திக்கணும். அப்புறம் நினைந்து எழணும். காலையில எழுபுறப்ப என்ன நினைக்கணும்? சிவசிவா சிவாய நம, திருச்சிற்றம்பலம், சொக்கநாதா, ஆரூரா அப்படின்னு அவங்கவுங்களுடைய பெருமான என்ன பண்ணணும்? சொல்லி மனசுல நினைச்சு வாயால சொல்லி அப்படி எழணும். காலை எழுந்து தொழுவார் தங்கள் கவலை களைவாய் கரை கண்டா, அப்படி கச்சூர் ஆலக்கோயில பாடுறார். அப்ப எழும்பொழுதே நினைத்து எழுதணும். துயிலெழும் காலத்து தன்னையே நினைத்தெழுவார் அப்படின்னு அர்த்தம். நாள்தோறும் சிந்திப்பது, ஒவ்வொரு நாளும் கண் விழிக்கும் பொழுது சிவபெருமானை நினைந்து எழுவது. அப்படி ரெண்டும் செய்யறவங்களுடைய சிந்தையில் திகழ்பவன் சிவபெருமான். சிந்தைனா உள்ளம். சிவபெருமான் எங்க இருப்பாருங்க? சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலத்தும் என் சிந்தையுள்ளும் உறைவான். மணிவாசகர் திருக்கோவையார் சொல்றாரு,
சிவபெருமான் எங்க இருக்கிறாரு? நடராஜ பெருமான் சிறைவான் புனல் தில்லை சிற்றம்பலம், சிற்றம்பலத்து மட்டும் இல்ல, சிற்றம்பலத்தும் இருக்கின்றான், என் சிந்தையுள்ளும் இருக்கின்றான். ஏன்? சிற்றம்பலத்தில் கூடிய பெருமானுடைய பெருமையை நாள்தோறும் நான் சிந்தித்து காலை எழும்பொழுதெல்லாம் அவனை நினைச்சு எழுந்தேன். அதனால அங்கிருந்த சிவபெருமான் இங்க வந்துட்டார். இப்ப என் சிந்தையில் திகழ்கின்றான், உறைவான் அப்படின்ட்டார். அததான் இங்க சொன்னாரு, சிந்தையில் திகழும் சிவன். சிவன்னா மங்கள பொருள், உள்ளத்தில் விளங்குபவன். உள்ளத்துல வந்து என்ன பண்ணுவான்? பந்தித்த வினைப்பற்று அறுப்பான். நம்மளை பிடிச்சிருக்குதே ஆணவம் கண்மம் பெரும்பற்று அப்படின்னு நமக்கு என்ன இருக்குது? பெரும்பற்று சிவபெருமான். ஆனா நமக்கு என்னதுங்க? அந்த பெரும்பற்றை பிடிக்க முடியாம பெரிய பற்றெல்லாம் ஆணவத்துல சிக்கி வினையை சம்பாதிச்சு அந்த வினையை கழிப்பதற்காக வந்த வினையை கழிக்க வந்த வேலையில இன்னும் கொஞ்சம் சேர்த்து சம்பாதிச்சு இப்படியே போக்கும் வரவும் போக்கும் வரவும் வரவும் போக்கும் போய் வந்து போய் இப்படியே. அப்ப அதுக்கு காரணம் என்ன? வினைப்பற்று. இப்படி போக்குவரவு புரியக்கூடிய நம்முடைய ஆன்மாவை என்ன பண்றான் சிவபெருமான்? அந்த பற்றை அறுப்பான். சிந்தையில் திகழும் சிவன் பந்தித்த அப்படின்னா பிணித்துள்ள நம்ம எல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்குது அறம்பாவம் என்னும் அரும் கயிறு. சாதாரண கயிறு, யாராலையும் அறுக்க முடியாத கயிறு. அதனாலதான் மணிவாசகர் சொன்னாரு, அரும் கயிற்றால் கட்டி. உள்ள ஒரு கட்டு போட்டிருக்கிறார், தெரியல சாமி எனக்கு. அதுக்கு மேல தோல் போட்டார், புறந்தோல் போர்த்து கட்ட கட்டி தோல் போர்த்திட்டார். புழு அழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. வேற ஒண்ணுமே செய்யாது, ஒன்னே தான் செய்யுது, வஞ்சனையை. இப்படி நம்ம செஞ்ச பாவம் புண்ணியங்கிற 2 கயிறு, ரெண்டையும் என்ன பண்ணாரு? கட்டிதான் அமைச்சிருக்கிறார். இந்த கட்டு போறதுக்கு என்னங்க வழி? அது மணிவாசகர் சொல்றாரு, சித்தமெனும் தின்கயிற்றால் திருப்பாதம் கட்டு வித்த வித்தகனார் விளையாடல் விலங்கு தில்லை கண்டேனே அப்படிங்கிறார். இந்த கட்டை யாராலையும் அறுக்க முடியாது. என்னங்க வழி? அதே கழுண்டு போனாதான் ஆச்சு. அது கழுறதுக்கு என்ன வழி? இன்னும் சேர்த்து இருக்கமா ஒரு கட்டு கட்டுனீங்கன்னா, ஒரு கட்டு இருக்குது, அது கழுடணும், லூஸ் ஆகணும்னு என்ன பண்ணணுங்க? இன்னும் இறுக்கி ஒரு கட்டு கட்டினா ஏற்கனவே இறுக்கமா இருந்த கட்டு தளர்ந்து அது தானா கழுண்டு அந்த கட்டை. வினையெல்லாம் யாராலையும், அது வினைங்கிறது பாசம், ஆணவம் கண்மம் மாயை, பாசம் பதி பசு எல்லாம் அனாதி அப்படின்னு சொல்லி சைவ சித்தாந்தல படிக்கிறோம். அப்ப வினையெல்லாம் நாம் அறுத்தெறிஞ்சிட முடியுமா? முடியாது. அதே கழுண்டு போகும். எப்ப? சிந்தை எனும் கயிறை சிவபெருமான் திருவடியில கட்டணும். அது யாருங்க கட்டுறது அப்படின்னா, அது அவன் தான் செய்யணும். மணிவாசகர் நான் போய் சித்தையை கட்டணும்னு சொல்ல, சித்தமெனும் தின்கயிற்றால் திருப்பாதம் கட்டுவித்த வித்தகன், அவன் தாங்க கட்ட வச்சான். அறம்பாவத்தை மட்டும் கட்டி விட்டவன் என்ன பண்ணா? பக்குவம் அடைஞ்ச உடனே சித்தம்ங்கிற கயிற்றுல திருப்பாதத்தை கட்டி அறம்பாவங்கிற கயிறை கழட்டி விட்டார். கட்ட பந்தித்த வினைப்பற்று அறுப்பான். வினை தொடர்பை அறுத்துடுவான். யாருக்கு? சிந்தித்து என்றும் சிந்தித்து நினைத்து எழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவன் தன்னை பந்தித்த வினை பற்றறுப்பான். அந்த தன்னைங்கிற வார்த்தை இங்க கொண்டு வந்து சேர்த்தணும். தன்னை பந்தித்த வினை என்ன படாத பாடு படுத்துதே, என்னை பிணித்துள்ள வினை பற்றை அறுப்பான். எப்படிங்க சிந்திக்கிறது அவனை? நானும் தான் நினைக்கிறேன். கண்ணை மூடி சிவபெருமான நினைக்கலாம். நேற்று அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம், அந்த சாமி அப்படியே கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சு பார்க்க முடியுதா? கண்ணை மூணா என்னென்னமோ வருதுங்க ஞாபகம். அந்த சாமியை தவிர மற்றது எல்லாமே வருது. அடைச்சா கண்ணை திறந்தே உட்காந்துக்கலாம்.
எப்படி அவன் சிந்தைக்கு வர்றது? எப்படிங்க நினைக்கிறது? பாலோடு ஆனஞ்சும் ஆட்டு உகப்பவன் அவன். இந்த பெருமானை நாள்தோறும் பூவும் நீரும் கொண்டு என் சாமிக்கு நான் தேன் அபிஷேகம் பண்றேன், பால் அபிஷேகம் பண்றேன், நெய் அபிஷேகம் பண்றேன், பண்ணுங்க. கண்ணால அந்த திருமேனியை பார்த்து பார்த்து அந்த அபிஷேகம் பண்ண பண்ண அந்த அருள் திரு உரு ஒரு நாளைக்கு கண்ணை மூடுறப்ப சிவசிவா சொக்கநாதா. என் சாமி இங்க இருக்கிறார் பெட்டகத்துல, எங்க வீட்டுல பூஜை ரூம்ல. இப்ப நான் கண்ணை மூடனா அப்படியே என் சாமி என்ன பண்றாரு? சிவசிவா தெரியுறார். ஏன் என்னமோ நினைச்சுக்காதுங்க பெருமையான. 14 வருஷமா பூஜை பண்றீங்க, இப்பதான் தெரியுறாரு. தெரியுறாருன்னு உடனே நீங்களா பரவாயில்ல, 14 வருஷம் பூஜை பண்றேன், இப்பதாங்க கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்கிறார் அப்படின்னா நினைச்சு பாருங்க. நாள்தோறும் அவனை அந்த பால் ஆனந்து இறைவன் எதுக்குங்க? அவனுக்கு என்ன பால்? நீங்க பால் அபிஷேகம் பண்றதுனால அவனுக்கு என்ன? அவனுக்கு பால் அபிஷேகம் பண்றதுனால பயன் யாருக்கு? எனக்கு. அவனுக்கு தேன் அபிஷேகம் பண்றதுனால பயன் யாருக்கு? எனக்கு. பூசைங்கிறது யாருக்குங்க? எனக்கு. அப்படி பாலோடு பால் முதலிய ஆனைந்தை அபிஷேகம் பண்றதை விரும்புபவன் சிவபெருமான். எதுக்காக? நான் உள்ளத்துல அவனை கண்டு மகிழனும் வணங்கணுங்கிறதுக்காக இத்தனையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான் சிவபெருமான். அந்தமில் புகழால் உமைநங்கை ஆதரித்து வழிபட பெற்ற முடிவில்லாத புகழ் உடையவள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம புகழ்லாம் ஒரு நாளைக்கு முடிஞ்சு போற புகழ் இல்லையா? நம்ம புகழ்லாம் எங்க செல்வந்தர் அப்படின்னா செல்வம் இருக்கிறவர்களும் தான் அவருக்கு பேர் என்ன? செல்வந்தர். செல்வம் போயிடுச்சுன்னா திடீர்னு செம்பரம்பாக்கம் ஏறி திறந்து விட்டாங்க. என்னாச்சு? கண்ணால பார்த்ததுங்க, வெறும் பெரிய இதெல்லாம் இல்லை. ஒரு சுனாமி வந்தது, ஒரு நிலநடுக்கம் வந்தது. என்னாச்சுங்க? இந்த நிமிஷம் நாம நினைக்கிறது அடுத்த நிமிஷம் கிடையாது. நம்ம அறிவுக்கு அது உணர்வுக்கு வரணும், வர்றதில்லை. ஆனா உண்மை அதுதான். ஆனா அந்த மாதிரி புகழ் நமக்கெல்லாம் இல்லையா? ஆனா உமையம்மை புகழ் முடிவில்லாத புகழ். அந்தமில் புகழால் உமைநங்கை ஆதரித்து. அந்த ஆதரித்துன்னு மறுபடியும் சொல்றாரு. அந்த ஆதரவுனா என்னங்க? பூசை இன்றியமையாமை ஆதரவுங்கிறாரு. அதாவது கணக்கில்லாத ஆகமங்களின் பயனாய் உயிர்களுக்கு இன்றியமையாதது அப்படிங்கிறது. உயிர்களுக்கு முதல் கடமை என்பது வழிபாடு. உயிர்களுக்கு அதான் ஆதரவு. உயிர்களுக்கு ஆதரவு எது? பூசை. அப்ப இன்றியமையாத உயிர்களுக்கு முதல் கடமையாக இருப்பது வழிபாடு. அதை உயிர்கள் பொருட்டு இறைவி என்றும் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு, நேத்து, நாளைக்கு, இனி வரக்கூடிய எல்லா உயிர்களும், நேத்து இருந்த உயிர்கள் இன்னைக்கு இருக்கிறது, நாளைக்கு வரப்போறது எல்லா உயிர்கள் பொருட்டும் உமையம்மை செய்து கொண்டிருக்கிறாள். ஆதரித்து வழிபட பெற்ற கந்தவார் சடை கம்பன் கொன்றை முதலிய பூக்களின் நறுமணத்தை உடைய சடை உடையவன் ஏகம்பனாகிய பெருமானை காண அடியேன் கண் பெற்றவாறு. உமையம்மை காஞ்சிபுரத்துல 32 அறங்களை வளர்த்து கொண்டிருக்கிறாள். வரங்கள் பெற்று உழல் வாழ் அறக்கர்தம் வாழிய புறம் 3 எரித்தானை நிரம்பிய தக்கந்தன் பெருவேள்வி நிரந்தரம் செய்த நிற்கண்டகனை. நிரந்தரம், நிலந்தரம் இருக்குது, நிரந்தரம் அர்த்தம். நிரந்தரம் செய்த நிற்கண்டகனை பரந்த தொல்புகளால் உமைநங்கை பரவி ஏத்தி வழிபட பெற்ற கரங்கள் 8 கம்பனியம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறு. வரங்கள் பெற்று தவத்தின் பயனாக வரங்களை பெற்று உழல் வானத்தில் உழவக்கூடிய வால் அரக்கர் 3 அசுரர்கள் கடும் தவம் செய்தார்கள்.
தவத்துக்கு இறங்கி கருணை செய்ய வந்த இறைவன் அவர்களுக்கு 3 வரங்களை கொடுத்தார். ஒருத்தருக்கு தங்கக்கோட்டை, ஒருத்தருக்கு வெள்ளிக்கோட்டை, ஒருத்தருக்கு இரும்பு கோட்டை. 3 கொடுத்தார். இந்த 3உடைய ஆற்றல் நினைச்ச மாத்திரத்துல நினைச்ச இடத்துக்கு போறது எவ்வளவு நேரம் வேணாலும் பறந்துகிட்டே இருக்கும் கோட்டை. அதனால அந்த வரத்தினால் பெற்று உழன்று கொண்டிருக்கக்கூடிய வலிமையுடைய அசுரர்களுடைய வலிமையான 3 புறங்களையும் எரித்தவன். அதனால சிவபெருமான் நமக்கு கொடுத்துட்டாரு. இனிமே நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு செருக்குல திரிந்தவர்கள் கொடுத்தவனே எடுத்துக்கொண்டான் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணாரு? எரித்தார். நிரம்பிய தக்கன், நிரம்பிய அப்படிங்கிறதுக்கு முன்ன எல்லோரும் அப்படிங்கிற வார்த்தையை வருவிச்சுக்கணும். எல்லோரும் நிரம்பிய தக்கந்தன் பெருவேள்வி. சாதாரண வேள்வி இல்லை, உலகத்திலேயே யாரும் செய்யாத ஒரு பெரிய வேள்வியை தக்கன் செய்தான். எல்லாரையும் கூப்பிட்டான், சிவபெருமான தவிர. ஏன்? சிவபெருமான அவமதிக்கணும்னு தான் அந்த வேள்வியை செய்யறான். வேள்வினாவே யாரை முன்னிறுத்தி செய்யணும்னா சிவபெருமான முன்னிறுத்தி செய்யணும். அதை விடுத்து திருமாலை முன்னிறுத்தி அவிப்பாகம் அவருக்கு தந்து ஒரு வேள்வியை செய்தான். அதுக்கு பேரு பெருவேள்வி, பெரிய வேள்வி. அந்த வேள்வியில எல்லாரும் நிரம்பி இருந்தார்கள். இல்லாத ஆளே கிடையாது சிவபெருமான தவிர. சிவபெருமானும் உமையம்மை மட்டும் கைலாயத்தில் இருக்கிறாங்க. சாமி எங்க யாரையுமே காணா, எல்லாரும் உங்க அப்பா கூப்பிட்ட வேள்விக்கு போயிட்டாங்க. சாமி சொல்றார், உங்க அப்பா ஒரு வேள்வி செய்யறாரு தெரியுமா? தெரியாதே, உங்களை கூப்பிடாம இப்படி செய்யறாரு அவரு. மருமகனை கூப்பிடாம செய்யலாமா? அட நீ வேற, என்ன அவமதிக்கணும்னு தான் உங்க அப்பா வேள்வியே செய்யறான் அப்படின்னு சாமி சொன்னார். உடனே அம்மாவுக்கு கோணம், என்னது என் கணவனை அவமதிக்கிறதுக்கு வேள்வி செய்யறதா அப்படின்னு அப்பான்னு கூட பார்க்காம அந்த இடத்துக்கு போறாங்க அம்மா. எப்படி நீங்க, எப்படி என் கணவனை விடுத்து நீங்க வேள்வி செய்யலாம் அப்படின்னு. அங்க போனவனே தக்கன் என்ன பண்ணா, உமையம்மையும் அவமதிக்கிறான். உடனே அவன் செருக்கை அடக்குவதற்காக எல்லாரும் போய் கலந்துக்கிட்டாங்கல்ல, எல்லாருடைய செருக்கையும் அழிப்பதற்கு என்ன பண்ணாரு சிவபெருமான்? நிரந்தரம் செய்த நிற்கண்டன். நிரந்தரம் அப்படின்னா மாறாத அழிவை செய்தான். யாராலையும் மறக்க முடியாத ஒரு அழிவை செஞ்சான். இன்னமே எந்த ஜென்மத்திலையும் சிவபெருமான முன்னிறுத்தி செய்யாத எந்த வேள்விக்கும் நம்ம போகக்கூடாது அப்படின்னு எல்லாரும் மனசிலையும் பதிகிற அளவுக்கு செஞ்சிட்டான். அதுக்குதான் நிரந்தரம் உள்ள பதிஞ்சிருச்சு. ஜென்மத்துக்கு இனிமே கூப்பிட்டா போமா? ஐயோ சாமி, ஜென்மத்துக்கும் சத்தியமா சிவபெருமான் முன்னிறுத்தி செய்யாத வேள்விக்கு போக மாட்டோம் அப்படின்னு எல்லாரும் உணர்ந்தாங்க. ஏன்? நீங்க உந்தி, திருவுந்தியார் எடுத்து படிச்சுக்கோங்க. யார் யாருக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்னு. சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நெறித்தவ, எல்லாம் தலையை குச்சாரு, கைய உடைச்சாரு, பல்ல உடைச்சாரு. தக்கனுக்கு என்ன பண்ணாரு? ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக கூட்டியவா. என்ன பண்ணிட்டாரு? ஜென்மத்துக்கும் மறக்க கூடாது, ஆட்டு தலை வச்சுட்டாரு. ஏங்க இதெல்லாம் செஞ்சாருன்னா கந்தபுராணத்தில் கண்டுகொள்க. நிரந்தரம் செய்த நிற்கண்டகன். அந்த நிரந்தரங்கிறதுக்கு என்னன்னா, அவங்க செருக்கையெல்லாம் ஒழித்து இனமே வேள்வினா சிவபெருமானை முன்னிறுத்தி செய்வது. நிற்கண்டகன் மாறாத வன்கண்மையுடையவன். அத்தனை பேரையும் வீரபத்திரரா காளியா தோன்றி எல்லாத்தையும் துவம்சம் பண்ணார். பரந்த தொல்புகழ் இறைவனுடைய புகழ் தொன்மையான புகழ் மட்டுமல்ல, எங்கும் பரவி இருக்கக்கூடிய தொன்மையான புகழை உடைய உமைநங்கை பரவி மனதிலே நினைந்து துதித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னிலையிலும் படற்கையிலும். முன்னால சாமி வச்சாச்சு, என் சாமி இருக்கிறாரு அப்படின்ட்டு இங்க மட்டும்தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறது இல்ல. உள்ளையும் எங்க அவர் தான் இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? உள்ளையும் அவர் தான் இருக்கிறாரு. அகத்திலும் இருக்கிறான், புறத்திலும் இருக்கிறான். இங்க இருக்கிறவன் தான் இங்க இருக்கிறான். இப்ப 1 மணி நேரம் நான் பூசை பண்றவர்களையும் என் முன்னால இருக்கிறான்.
அப்புறம் என் பூசையெல்லாம், என் அபிடேகம், என் நரும்புகை, விளக்கொலி, அமுது எல்லாம் நான் காமிச்சு அதெல்லாம் ஏற்று நுகர்ந்த பிறகு எங்க போயிடற மறுபடியும். அதனாலதான் இந்த பூசை செய்பவர்களுக்கு பெட்டகம் என்ற உண்டு. பெட்டகங்கிறது என்னது? ஐயோ சாமி நான் மூடி வச்சுட்டேன்னு உள்ளத்துல வச்சாச்சு. எனக்கினிய எம்மானை ஈசனை யான் என்றும் அனக்கினிய வைப்பாக வைத்தேன், எனக்கு அவனை கொண்டேன் பிரானாக கொள்வதுமே இன்புற்றேன். காரைக்கால் அம்மையார். உண்டோ எனக்கு அரியது ஒன்று. அம்மா பிறந்து மொழி பயின்ற பெண்ணெல்லாம் காதல் சிறந்து. இங்க உமையம்மை பூஜை பண்ணாங்க, காரைக்கால் அம்மையார் அங்கேயே காமிச்சிட்டார் சேக்கலார். இன்னைக்கு நம்ம பெண் குழந்தைங்க திருநீர் அணிஞ்சா பொட்ட பிள்ளை இப்படி நெத்தி நிறைய பூசலாமா? கண்டிகை என்ன உலகம்? காரைக்கால் அம்மையார் பிறந்து பயின்று சிவபெருமானி உமையம்மை என்னாலும் வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய காஞ்சிபுரம் இருக்கிற மண்ணு நம்ம மண்ணு. இந்த மண்ணில் தான் என்ன நினைக்கிறான், எங்க நாங்களாம் திருநீர் பூசலாமா, கண்டிகை அணிஞ்சுக்கலாமா, நாங்க பெண்கள், அதெல்லாம் சந்தேகமே கிடையாதுங்க. உமையம்மை என்றும் ஆதரித்து வழிபட பெற்ற இடம் கட்சி ஏகம். அப்புறம் வேற யார் சொல்லணும்? இன்னும் அது உமையம்மையே வந்து சொல்லிட்டாங்க. எங்களுக்கு யாராவது சொன்னாங்களா? உங்களுக்கு தானே சொல்லியிருக்கிறாங்க. உமையம்மையே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இங்க முதல்ல திருப்பதிகத்தை பாடியவர் காரைக்கால் அம்மையார். 2ஆம் நூற்றாண்டுல முதல்ல பதிக பெருவழி காட்டியது யாருங்க? கொங்கை தீரங்கினர் ரம்பெழுந்து குண்டு கண் அப்படின்னு பாடினது யாரு? முதல்ல பதிகம் 10 பாட்டு ஒரு பதிகம்ங்கிறத முதல்ல பாடினவர் காரைக்கால் அம்மையார். அவங்க வரலாறுல சேக்கிலார் சொல்றார், இவங்கெல்லாம் வாழ்ந்த மண்ணுல நம்ம கேட்கலாமா? பெண்கள் இதை செய்யலாமா, அதை செய்யலாமா? திருப்பனந்தாளுக்கு தாடகை ஈச்சரம்னு பேரு. இந்த அம்மா தினந்தோறும் இறைவனுக்கு நீராட்டுகிறார்கள். ஒரு நாள் தான் அணிந்திருந்த ஆடை விலகிய பொழுது அப்படியே நிக்கிறாங்க. ஐயோ சாமிக்கு தண்ணி ஊத்த முடியல, ஆடை விலகுது, இப்ப குடத்தை விடுறதா ஆடையை பிடிக்கிறதான்னு. சாமி என்ன பண்ணாரு? அப்படியே குனிஞ்சார். இப்ப ஏற்பட்ட மண் நம்ம மண்ணு. நீங்க உமை நங்கை வழிபட பெற்ற 10 பாடலையும் சொல்றார். அதனால நமக்கு சந்தேகமே இருக்கக்கூடாது. ஆண் என்ன பெண்ண என்னங்க, எல்லாம் உயிர். எல்லா உயிர்களுக்கும் பூசை என்பது இன்றியமையாதது. உடல்ல தானே வேறுபாடு. எறும்பு பூசை பண்ணலையா, நாரை பூசை பண்ணலையா, மயில் பூசை பண்ணலையா, பூனை பூசை பண்ணலையா, குதிரை பூசை பண்ணலையா, குரங்கு பூசை பண்ணலையா, யானை பூசை பண்ணலையா, கழுத பூசை பண்ணலையா, காகம் பூசை பண்ணலையா, குரங்கனில் முட்டம். குரங்கு, அணில், காகம் 3 பேரும் செஞ்சு பூஜை பண்ண தலத்துக்கு பேர் குரங்கனில் முட்டம். எங்கேயாவது மனிதன் பூஜை பண்ண தலத்துக்கு பேர் தனியா வச்சிருக்கிறாங்களா என்னங்க? எங்கேயாவது இருக்குதா? நினைச்சு பாருங்க. இருக்குது. ராஜராஜேஸ்வரம் இறை வழிபாடுதான் உயிர்களுக்கு உயிரி. அந்த புகழ் தான் அழியாத புகழை தரும் நமக்கே தவிர வேற எந்த புகழும் முடிஞ்சு போற புகழ். அதான் இங்க சொல்றார், பரந்த தொல்புகளால் உமை நங்கை பரவி ஏத்தி வழிபட பெற்ற கரங்கள் 8 கம்பனியம்மானை. கரங்கள் 8னா 8 திசை. நிலம், நீர், நெருப்பு, உயிர், நீழ்விசும்பு, நிலா, பகலோன், புலனாய மைந்தனோடு என் வகையாய் புணர்ந்து நின்றான். மணிவாசகர். அந்த பெருமானை காண அடியேன் கண் பெற்றவர். எல்களின்றி இமையவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல். ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெருட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ள கம்பனை. எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாறே. இங்க அந்த வரலாறு இந்த பாட்டுல சொல்றார். காஞ்சிபுரத்தினுடைய அந்த தல வரலாறு. எல்கள் இன்றி அப்படின்னா உமையம்மை யாரு? சிவபெருமான் உடல்ல இடப்பாகத்தை பெற்றவர். அவன் வேற அவள் வேற இல்ல, 2 பேரும் ஒரு திருமேனியில் இருக்க ஓர் உடல். மாதொரு பாகன்னு பேரு இறைவனுக்கு இல்லையா?
எல்களின்றி அவனின்றி பிரிக்க முடியாதவள் உமையம்மை. சிவபெருமான் வேற உமையம்மை வேறேன்னு சொல்லி பிரித்து பார்க்க முடியாது. எப்படி? அவனோட பிரிப்பின்றி நிற்பவள். சத்தி பின்னமிலான் எங்கள் பிரான் அப்படிம்பாரு திருவருட்பயன்ல. சரி, இப்போ அப்படி அவள் அவனது ஒரு கூறாய் நிற்கக்கூடிய இயல்பு எல்கள். உமையம்மை இறைவனுடைய ஒரு கூறாய் நிற்கும் இயல்புடையவள். இமையவர் கோனை ஈசனை வழிபாடு செய்வாள் போல். இப்ப அவளே வழிபாட்டுக்குரியவள். உமையம்மைய யாரு? உமையம்மை வழிபாட்டுக்கு உரியவள். அவ என்ன பண்றாங்க? வழிபாடு செய்வாள் போல் சொல்றார். எதுக்கு இதை செய்யணும்? வழிபாடு செய்வதை போல அப்படின்ட்டார். அந்த போல அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓர் உயிரேனும் சிவ வழிபாட்டை எல்லாவற்றாலும் ஒழியாது நிற்க வேண்டும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு வந்திருக்கிறாங்க அம்மா. இப்போ உயிர் என்றா சிவ வழிபாட்டை ஏற்று செய்ய வேண்டும் அப்படிங்கிறத உணர்வதற்காக உமையம்மை இங்க வழிபாடு செய்கிறாளே தவிர அவளுக்கு பூசை பண்ணணும்னு எதுவும் கிடையாது. ஏன்? ஒரு பாகமா அவ தானே இருக்கிறா. இப்ப இந்த உமையம்மை இங்க பூசை பண்றது யாருக்கு? நான் பூசை பண்ணுங்கிறதுக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். காஞ்சிபுரத்துக்கு போய் பார்க்கப்பட, ஐயோ அம்மா எனக்காக நீ பூசை பண்ணிட்டு இருக்கிறியே, நான் மறந்துடக்கூடாதுன்னு. என்னாலும் பூசை பண்ற, நாளைக்கு நான் மறந்துட்டா என்ன பண்றது? ஏறி இப்படிதான் பூசை பண்ணணும் பார்த்துக்கோ அப்படின்னு என்னாலும் பூசை செய்து கொண்டிருக்கிறார். எப்படி? உள்ளத்து உள்கி. உமையம்மை செய்கிற பூசை என்ன பயன் அப்படின்னா, எல்லா உயிர்களுக்கும் உகப்பை உண்டாக்குவதற்கு பூசை செய்கிறார். உள்ளத்து உள்கி உகந்து. எல்லா உயிர்களும் அந்தந்த உயிர்களுடைய உள்ளத்திலே சிவபெருமானை உணரும் பொருட்டு பூசை செய்கிறாள் உமையம்மை. மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு உயிரும் தன் உள்ளத்தில் சிவத்தை உணருவதற்காக உமையம்மை கச்சி ஏகம்பத்தில் பூசை செய்கிறாள். அப்படி பூசை பண்ண போறப்ப உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா. இப்போ பெண்கள்னாவே மெல்லிய இயல்புடையவர்கள். இப்ப அந்த இயல்புடைய நிலையில பூசை செய்து கொண்டிருக்கிறாங்க அம்மா. கம்பை நதியில மணலால் சிவலிங்கம் செய்து தன்னுடைய பணிப்பெண்கள்லாம் பூசை எடுத்து கொடுக்கிறாங்க. பூசை என்பது அங்க அப்படியே நடக்குதுங்கிறது திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் புராணத்துல சேக்கிழார் விரித்துரைக்கிறார். அங்க பாத்துக்கோ, எப்படிலாம் அம்மா பூசை பண்றாங்க, இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். இப்படி எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. தீபம் தூபம் அமுது அது என்ன இது என்ன பூசை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அர்ச்சனை நடக்குது. பூசை என்ன முடியல, நடந்துகிட்டே இருக்குது. திடீர்னு அந்த கம்பை ஆற்றுல ஒரு பெரிய வெள்ளம் வருது. எங்க இருந்து தண்ணி வந்துச்சு தெரியல, பெரிய வெள்ளம், சும்மா பெரிய சத்தத்தோட வருது. கண்டு வெள்ளம் காட்டி வழிபட சென்று நின்றவா கண்டு. வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய உமையம்மை காண அந்த வெள்ளம் காட்டினார் சிவபெருமான். அது வரலும் தண்ணியே இல்லை. திடீர்னு பார்த்தா தண்ணி, மழையும் பெய்யல ஒன்னும் பெய்யல, தண்ணி. இதை பார்த்த உடனே ஒரு அச்சம், பேரச்சம் வந்தது. யாருக்கு? உமையம்மைக்கு. என்ன அச்சம்? நம்மளை வெள்ளம் அடிச்சுட்டு போயிடுமேண்ணா? இல்ல, ஐயோ என்னுடைய பெருமானுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமேன்னு என்னாச்சு? பேரச்சம். அன்பிற்கு எல்லையாய் நின்ற உமையம்மையுடைய உணர்வு அந்த நிலையை புலப்பட செய்வதற்காக இறைவன் வெள்ளத்தை காட்டுறார். இங்க அன்பை எப்படி காமிக்க முடியும்? அதெல்லாம் இருக்குதுங்க, எனக்கு பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா அன்பு இருக்குதுன்னு அர்த்தமா? இல்ல. ஏதாவது ஒண்ணு செய்யறப்பதான் அடையாங்க என்ன அன்பு தெரியுமாங்க, அந்த அவங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லைன்னு இந்த அம்மா தவிச்சுது பாருங்க, என்ன அன்புப்பா. அப்ப வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லைங்கிறப்பதான் என்ன தெரியுது? இந்த அம்மா கணவன் மேல அந்த அம்மா வச்சுக்கிற அன்பு தெரியுது.
அதுபோல இங்க என்ன பண்ணார் சிவபெருமான்? வெள்ளத்தை காட்டுறார். அப்படியே உமையம்மையினுடைய அந்த, அதாவது பூசை செய்யக்கூடிய உயிர்களுடைய நிலைமை இப்படிதான் இருக்கணுங்கிறத காமிக்கிறதுக்கு. இப்ப நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. இப்படி ஒரு சூழல் வருது, ஒரு வெள்ளம் வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சரி, நீங்க இப்படி இருப்பீங்களோ தெரியாது, நான்லாம் விட்டு என்ன பண்ணுவேன்? ஐயோ சாமி தப்பிச்சா போதும்னு, நம்ம பொழைச்சா போதுண்டா சாமி, நாளைக்கு வந்து கூட பூசை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஓடி வந்துருச்சு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த நிலையிலும் நம்ம பூசையிலிருந்து நாம வழுவக்கூடாது. அந்த உணர்வு வரணும். அந்த உணர்வுக்காக தான் இதை இந்த காஞ்சிபுரத்துக்கு அம்மா வந்திருக்கிறாங்க. அப்ப அந்த உணர்வு நிலையை புலப்பட செய்து, என்ன வெறுட்டிட அஞ்சி வெறுவி ஓடி தழுவ, அது வரலும் கம்மனே இருந்தாரு சாமி. இந்த வெள்ளம் வந்துச்சு, அம்மா என்ன பண்ணாங்க? ஐயோ இந்த என் பெருமானுக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு போய் தழுவி கொண்டார்கள். அப்படியே தழுவ குலைந்த பெருமான் அப்புறம் தான் வெளிப்பட்டார். உனக்கு என்ன வர வேணும்? இவ்வளவு நேரமா எங்க இருந்தாரு? மறைஞ்சிருந்தாரு. கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண. ஏன் கள்ளக்கம்பன் அப்படின்னா, என் உள்ளம் கவர் கள்வன். அங்கேயும் அந்த குழந்தை சொன்னாரு இல்லையா, ஞான குழந்தை. இன்னைக்கு தோடுடைய செவியனா மேல தெரிகிறானே என் பெருமான், இதனால வரல எங்க இருந்தான்? என் உள்ளம் கவர்கள், உள்ளத்துல ஒளிஞ்சிட்டு இருந்தாருங்க. ஒளிஞ்சிட்டு இருந்தாருன்னா தான் இருக்கிறங்கிறது தெரியாம கள்வன் போல ஒளிஞ்சிட்டு இருந்தான். ஒரு திருடன் எப்படி வருவாங்க? உங்க வீட்டுல திருட போற நேரம் வந்து, சார் உங்க வீட்டுல திருட வந்திருக்கிறேன்னு சொல்லுவான். நாமளும் அசைந்து தூங்கிட்டு இருக்கிறப்ப யாரும் தெரியாம மறைஞ்சி வந்துதான். அப்ப யாருக்கும் தெரியாம இருப்பதுக்கு பேரு கள்ளத்தனம், கள்வன் அப்படின்னாரு. இப்ப இங்க கள்ளக்கம்பன் என்ன அர்த்தம்? இதுவரையிலும் தவம் செய்து கண்டு வழிபாடு செய்த உமையம்மைக்கு வெளிப்படாம இருந்த இறைவன் அப்படியே வெறுவி ஓடி தழுவ வெளிப்பட்டான். ஏன் வெளிப்பட்டான்? தன்னை விட ஒரு படி மேல தன்னுடைய பெருமான் தான் முக்கியம்னு நினைச்சு அம்மா தழுவியதனால சிவபெருமான் வெளிப்பட்டான். ஒவ்வொரு உயிரும் தன்னை விட தன் பெருமான் தான் அப்படின்னு உணரும் பொழுது எல்லா உயிர்களிடத்தும் சிவபெருமான் வெளிப்பட்டு நிற்பான். இதுதான் இங்க சொல்ற. கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவார். தினந்தோறும் பூசை பண்ற ஒரு நாளைக்கு அந்த பெருமான் என்ன பண்ணுவான்? உள்ள மறைஞ்சிருக்கிறவன் ஒரு நாள் நிச்சயம் வெளிப்பட்டே தீருவான். அது என்னைக்குங்க? என்னைக்கு நான் என்னை விட என் பெருமான் தான் முக்கியம், உயர்வு, அவன் தான் எல்லான்னு என்னைக்கு என் அறிவில உணர்வு வருதோ அன்னைக்கு வந்து முன்ன நிற்பாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு இங்க வேலை இல்லை, என்னமே நாம கிளம்பலான்னு கூட்டிட்டு அவ்வளவுதான். இன்னமே இங்க வேலை, அதான் என்னைக்கு நீ முக்கியம் இல்லைன்னு நினைச்சிட்டியோ அதோட இங்க உனக்கு வேலை இல்ல. நான் தான் முக்கியம் நினைக்கிறவர்களும் எனக்கு இங்க வேலை உண்டு. என்னங்க நான்லாம் முக்கியம் இல்ல, நீதான் சாமி அப்படின்னு என்னைக்கு அறிவுல உணர்வு வருதோ அன்னைக்கே சாமி என்ன பண்ணுவாரு? வெளிப்படுவான். வெளிப்பட்டு நின்றார். என்ன வரம் வேணும்னு கேட்டார். அம்மா என்ன கேட்டாங்க தெரியுமா? சாமி கொஞ்ச நேரம் ப்ளீஸ் வெயிட், நான் அர்ச்சனை தான் பண்ணிட்டு இருந்தேன், இன்னும் ஒரு 12 திருமுறை விண்ணப்பம் பண்ணணும், திருவடி விண்ணப்பம்லாம் பண்ணணும், அதெல்லாம் முடிச்சுட்டு கற்பூர தீபாரெல்லாம் காமிச்சு வான்முகிலாம் பாடி திருநீர்லாம் பூசிட்டு பிழை பொருத்தெல்லாம் பாடி என் பூசையை முழுச நிறைவு பண்ணிடுறேன் சாமி, அப்புறம் நீங்க வரம் கொடுங்க. எப்படிங்க? இப்ப என்கிட்ட வந்து இப்படி சாமி வந்து ஒரு வேலை, எப்பா அவன் பூசை ஏத்துக்கிட்ட உனக்கு என்ன வரம் வேணும்? அப்படியா சாமி, ரொம்ப சந்தோஷம், எனக்கு வந்து அப்படின்னு நான் ஆதியிலேருந்து நினைச்சு பட்டியல போறான். சாமி எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஒரு திரைப்படத்தில் சொல்ற மாதிரி அதை கேட்டேன் இதை கேட்டேன் இதை கேட்டேன் அதை கேட்டேன், பாட்டு போறான் அதே தான் வரும். அந்த கேட்டேன் இதை கேட்டேன், அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன்? கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனா அம்மா என்ன சொன்னாங்க? பூசை முடியணும். அப்ப இறைவன் சொல்றாரு, உம் பூசை எம்பால் எப்பொழுதும் முடிவதில்லை. இப்போ உயிர்களுக்குரிய நிலை சொல்றார். இப்போ உயிர்கள் இறைவனை வழிபாடு செய்வது என்பது என்னைக்கு முடியறது கிடையாது. அப்பேற்பட்ட அந்த நிலையை சொல்ற நிறைவா 11வது பாட்டு. பெற்றம் ஏறுகந்தேரவல்லானை
பெரிய எம்பெருமான் என்று எப்போதும் கற்றவர் பரவப்படுவானே. கற்றவர் பெரிய எம்பெருமான் என்று எப்போதும் பரவப்படுவானே. காண கண் அடியேன் பெற்றது என்று கொற்றவன் கம்பன் கூத்தன் எம்மானை குளிர் பொழில் திருநாவல் ஆரூரன் நற்றமிழ் இவை ஈரைந்தும் வல்லார் நன்னெறி உலகு எய்துவர் தாமே. இந்த 10 பாட்டும் பாடினீங்கன்னா, இந்த 10 பாட்டு எதுக்கு பாடினது? பெற்றம் ஏறுகந்து ஆண் ஏற்றை விரும்பி ஏற வல்லவன். வேற இந்த கடவுளுக்காக ரிஷப வாகனம் உண்டா? கிடையாது. ஏன்? யாரும் ஏறி உட்கார முடியாது. ஏறி உட்கார்ந்தா என்ன ஆகும்? அடுத்த நிமிஷம் கீழே தள்ளிடும். சிவபெருமானுக்கு மட்டும்தான் அந்த வல்லமை உண்டு. பெற்றம் ஏறுகந்து ஏற வல்லான், அறக்கடவுளாக இருப்பவன் பெரிய எம்பெருமான். யார் சொல்றாங்க? கற்றவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? மெய் நூல்களை கற்றவர்னு அர்த்தம். நாம உலகில சொல்ற மாதிரி எம்ஃபில், பிஹெச்டி, எம்பிபிஎஸ், பிஇ அந்த படிப்பு இல்ல. இங்க சொல்றது மெய் நூல்களை, மெய் நூல்களை கற்ற பெரியவர்கள் சிவபெருமானை பெரிய எம்பெருமான் என்று பரவப்படுபவன், மறவாது துதிக்கப்படுபவன் அர்த்தம். மெய்நூல்களை கற்று உணர்ந்தவர்கள் சிவபெருமானைத்தான் பெரிய எம்பெருமான் என்று எப்போதும் துதிப்பார்கள். அப்பேற்பட்ட பெருமானை காண அடியேன் கண் பெற்றது என்று யாரு? கொற்றவன் கம்பன். யாவர்க்கும் தலைவனாகிய கூத்தன் எம்மானை. யார பாடினது இந்த பாட்டுனா, எல்லாருக்கும் தலைவனாகிய ஏகம்பனாகிய கூத்த பெருமானை பாடியது இந்த பாட்டு. ஒண்ணு பாடினது யாரு? குளிர்பொழில் திருநாவல் ஆரூரன் பாடியது. பாடப்பட்டவர் சிவபெருமான், பாடியது அவனுடைய அடிமை தோழன். பாடின பாட்டுக்கு என்ன பேரு? நற்றமிழ். இந்த பாட்டு எதால பாடப்பட்டது? நல்ல தமிழால் பாடப்பட்ட. எத்தனை பாட்டு? ஈரைந்தும், 2 5 10, ஈரைந்தும் வல்லார். யாரெல்லாம் இந்த 10 நல்ல தமிழ் பாடல்களை பாட வல்லார்களோ அவர்கள் நன்னெறியால் பெரும் உலகத்தை திண்ணமாக அடைவர். நன்னெறி உலகு எய்துவர் தாமே. நன்னெறியால் பெரும் உலகத்தை அடைவது திண்ணம். திண்ணம்னா நிச்சயம், சந்தேகமே வேணாம். இந்த பதிகம் சிறந்த பயனை உடையது. யாருக்கெல்லாம் கண் பார்வை குறைபாடு இருக்குதோ, தொந்தரவு இருக்குதோ, கண் தொடர்பான பிணிகள் இருக்குதோ, அவர்களெல்லாம் இந்த பதிகத்தை நாள்தோறும் விண்ணப்பிச்சா என்ன ஆயிடும்? அந்த குறையெல்லாம் பெருமான் கருணையினால தீரும். குறிப்பாக இடக்கண்ணுக்குன்னு சொல்லுவாங்க. வழக்கன் பெற்றது திருவாரூர்ல மீளாடிமைங்கிற பதிகம். அதனால 2 பதிகத்தையும் விண்ணப்பம் பண்ணா இந்த கண் குறைபாடெல்லாம் நீங்கும் என்று சொல்லி கச்சி ஏகம்பனை இங்கிருந்தே நாமளும் வணங்கி திரு நம்பியாரூர் திருவடிகளை போற்றி அடுத்த பதிகம் திரு ஆவடுதுறை.